வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில நாம ஒரு பெரிய தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாராவது ரொம்ப பேசுறவங்கன்னா அவர்களை நாம கவனமா பார்த்து கொள்கிறோம். ஆனா அமைதியாக இருப்பவர்களை நாம எளிதா எடுத்துக்கிறோம். இவனுக்கு எதுவும் தெரியாது, இவன் பேசவே மாட்டான், இவன் ஹார்ம்லெஸ் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா சாணக்கியர் சொல்லும் ஒரு ஆழமான உண்மை என்னன்னா, அமைதியான மனிதனை நீ புரிஞ்சிக்க முடியாதன்னா அவன்தான் மிகவும் ஆபத்தானவன். ஒரு மனிதன் ரொம்ப பேசுறான் என்றால் அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க புரிஞ்சிக்க முடியும். அவன் கோபப்பட்டாலும் தெரியும், அவன் சந்தோஷப்பட்டாலும் தெரியும், அவன் வெறுப்பானாலும் தெரியும். அவன் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருக்கும். ஆனா அமைதியான மனிதன் ஒரு மூடிய புத்தகம். அவன் சிரிக்கிறான், ஆனா அது உண்மையா இல்லையா தெரியாது. அவன் உன்னோட பேசுறான், ஆனா உன்னை நம்புறானா இல்லையா தெரியாது. அவன் உன்னோட நட்பா இருக்கிறான், ஆனா உள்ளுக்குள்ள உன்னை ஏற்றுக்கிட்டானா இல்லையா தெரியாது. இதுதான் அவர்களின் சக்தி. நீங்க கவனிச்சு பாருங்க. அமைதியான மனிதன் ஒருபோதும் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டான். யாராவது அவனை காயப்படுத்தினா அவன் அங்கேயே சண்டை போட மாட்டான். அவன் சத்தம் போட மாட்டான். அவன் தன் கோபத்தை வெளியில் காட்ட மாட்டான். ஆனா அதனால் அவனுக்கு கோபமே இல்லைன்னு அர்த்தமில்ல. அந்த கோபம் உள்ளே போய் சேமிக்கப்படும். அந்த வலி நினைவாக மாறும். அந்த நினைவு ஒரு நாள் முடிவாக மாறும். சாணக்கியர் சொல்றார், ஒரு மனிதன் உடனே வெடிக்கிறான் என்றால் அவன் ஆபத்து குறைவானவன். ஆனா மெதுவா சூடாகி வரும் மனிதன்தான் மிகப்பெரிய ஆபத்து. அமைதியான மனிதன் அப்படித்தான். அவன் உடனே ஒன்றும் செய்ய மாட்டான். அவன் காத்திருப்பான். சரியான நேரம் வரைக்கும் காத்திருப்பான். நீங்க மறந்த விஷயத்தையும் அவன் மறக்க மாட்டான். நீங்க செய்த ஒரு சிறிய தவறும் அவன் மனசுக்குள்ள பெரியதாக இருக்கும். ஒரு நாள் நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் எடுத்த முடிவு உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும். இவன் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அது அந்த நாள்ல தான் தொடங்கல. அது நீங்க அவனை காயப்படுத்திய நாள்ல தான் ஆரம்பிச்சது. அமைதியான மனிதர்கள் ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. அவர்கள் பேச மாட்டாங்க, ஆனா எல்லாத்தையும் கவனிப்பாங்க. யார் என்ன பேசுறாங்க, யார் எப்படி நடக்கிறாங்க, யார் உண்மையா இருக்காங்க, யார் நடிக்கிறாங்க, எல்லாத்தையும் அவர்கள் மனசுல பதிவு பண்ணுவாங்க. அது ஒரு கேமரா மாதிரி. நீங்க மறந்த விஷயத்தை கூட அவர்கள் மறக்க மாட்டாங்க. அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்குவாங்க. ஆனா ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது மிகவும் ஆழமான புரிதல். அதனாலதான் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்ம சுற்றியே இப்படிப்பட்டவர்கள் இருப்பாங்க. அவர்கள் ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. அவர்களை யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த மனிதன் வாழ்க்கையில் ஒரு நாள் பெரிய முடிவெடுப்பான். அப்போதுதான் எல்லாருக்கும் புரியும், இவன் இவ்வளவு நாள் சும்மா இல்ல, அவன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படின்னா இப்படிப்பட்ட மனிதர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? முதல்ல அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவர்கள் பேசலன்னா அவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைக்காதீங்க. அவர்களிடம் நேர்மையாயிருங்க. நீங்க ஆக்டிங் பண்ணினா அது அவர்களுக்கு புரியும். நீங்க பொய் சொன்னா அது அவர்களுக்கு தெரியாம போகாது. ஆனா அவர்கள் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் ஆபத்து. அவர்களை காயப்படுத்தாதீங்க. ஏன்னா நீங்க அவர்களை காயப்படுத்தினீங்கன்னா அது அந்த நிமிஷத்துல முடிவடையாது. அது ஒரு நாளில் திரும்பி வரும். நண்பர்களே, அமைதியான மனிதன் இரண்டு வகை. ஒருவர் மனசு நல்லவர், மற்றொருவர் எல்லாத்தையும் உள்ளே வைத்து சரியான நேரத்திற்காக காத்திருப்பவர். இந்த இரண்டாவது வகை மனிதனை நீங்க புரிஞ்சிக்காம விட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அதனால சாணக்கியர் சொல்லும் கடைசி அறிவுரை, அமைதியை பலவீனமா நினைக்காத. அது சில நேரங்களில் மிகப்பெரிய சக்தி. நண்பர்களே, இந்த உண்மை உங்களுக்கு புதிய சிந்தனை கொடுத்திருந்தா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட ஆழமான வாழ்க்கை உண்மைகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சக்தி வாய்ந்த கருத்துகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.